அட துஷ்ட முண்டமே, அதை கேட்கவில்லை. என் பெயர் நாம மதனித்தேனே, உன் செவிதனில் புரிந்ததா, நுழைந்ததா? நுழைய மாட்டேங்குது சாமி. அப்ப நுழைஞ்சுக்குமா சாமி? நீங்க ஒவ்வொன்னா சொல்லும் போது இந்த குழலுக்காரர் பார்த்தேன். ஆமா, குழலுக்காரர். இவன் சும்மா இருக்கான்னு நினைக்கிறியா? வாயில வச்சுக்கிட்டு ஏதோ சத்தம் போட்டுட்டு பொட்டியா இருக்கான் பாருங்க. அவன் பாருங்க அவ்வளவு அழகா இருப்பான். அந்த பொட்டி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கான். செத்துல கலையாடுறது அவர் ஒருத்தர். இங்க பாருமா, இந்த பொம்பளை கடா பாருங்க. ஆளு பார்த்தா தான் மத்தால கட்ட உயரம் இருக்கலாம். அந்த மத்தால பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறா சாமி. செவுனியில குத்துற மாதிரி குத்துறாங்க. இடிச்சு போச்சுன்னா தோலுக்கு அவனை பிடிச்சிட்டு சாமி. அப்படி இல்லப்பா, அதனால திக்கிறாங்க பாருங்க. அவங்க அடிக்கிற அடி காதல மாதவா, கொட்டுப்பாதி கூத்துப்பாதி. ஆமாங்க, எப்படி? கொட்டுப்பாதி கூத்துப்பாதி. ஆமா, அதை போல அவர்கள் எல்லாம் இருந்தாதான் இந்த வேலையை நம்ம செய்ய முடியும். என்ன சாமி, நம்ம என்ன வேற ஏதாவது பண்ணிட்டு போக முடியும்? ஆமா சாமி, உன் வேலையில இருந்து இருக்கிற பத்தியா? என்னத்தான் நாயை குடிப்பாட்டு நடு வீட்டுல வச்சாலும் அது என்ன எங்க போகணுமோ அங்க போகும். அது புத்தி என்னமோ அங்கதான் போகும். அப்ப என்னை கூட்டத்துக்கு அந்த வேலைக்கு தான். நீங்க பகவான் போட்டுக்கிட்டு வந்தாலும் சரி, அரசுண்டி போட்டுக்கிட்டு வந்தா அர்ஜுன அப்படி சொல். எந்த நாய் பேய் எவன் வந்தாலுங்க அடிக்க வாங்கறதுக்கு வருவானாரு நான் தான். எவன் வந்தாலும் சரி கட்டுறதுக்கு நான் தாங்க. எல்லாத்தையும் சுடுகாடு சேர்த்து விட்டு தான் நான் பொன்னாடி வருவேன். பொன்னாடி என்னத்துக்கு வரும்னு கேள்வி. இந்த பொட்டி மத்தாலும் குழம்பு பூராட்டி நான் தூக்கிட்டே வருவேன். ஏன் அங்க கொண்டு போய் வச்சிடலாம்? ஏண்டா இங்க இருக்கிறவங்களுக்கு நாம விடி ஆடி போடலாம். நம்ம ஊருக்காரங்களாம் உட்காந்து நெஞ்சில் அடிச்சுட்டு இங்க பாக்குறவங்க பாக்குறாங்க. நாங்க செத்து போய் மேல போனவங்க எவ்வளவு கூட்டாங்க. நீங்க எல்லாம் முன்ன போங்க. நீங்க செத்த வாட்டி நான் பொட்டி மத்தாலத்தை தூக்கிக்கிட்டே நானும் மேல வரேன். ஆட்டோ விட்டுட்டு போனா எப்படி கூட்டிட்டு போவோம்? அப்படி கிடையாது. ஒரு மனிதனுக்கு இறப்புன்னா நீ நினைச்சாலும் வராது, நான் நினைச்சாலும் வராது. நேரங்கால பிரம்மன் எழுதிய தலைவிதி எப்படியோ அப்படிதான் உயிர் போகும். ஆமா ஜாமி, அப்படி இல்லாம நீ போய் புளிய மரத்துல ஏறு. ஒருவனே போதும். மாதவா, நான் யார் தெரியுமா? காலை கழிச்சுக்கிட்டு 3 மாசமா சத்தகி ஆழ்வார்களே, என்னை பற்றி அறிந்தாயா? நந்தனந்தனன், நந்தனந்தனன், நாராயணன், 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 பச்சத்திரு மேடிமாயன், பச்சத்திரு மேடிமாயன், வாரவந்த மாயக்கண்ணன், வாரவந்த மாயக்கண்ணன், தசரதர் புத்திரன், தசரதர் புத்திரன், தாடகி சம்ஹாரன், தாளபாடி சம்ஹாரன், தாடகி சம்ஹாரன், தாடகி சம்ஹாரன், மதன கோபாலன், மதன கோபாலன், மாய வினோதன், மாய வினோதன், கபட சூஸ்திரதாரி, கபட சூஸ்திரதாரி, சத்யபாமா வாசன், சத்யபாமா வாசன், நித்தம் புகழும் நேசன், நித்தம் புகழும் நேசன், அடியவர் கிரியவன், இறையவன், அரக்கர்களின் சம்ஹாரன், சம்ஹாரன், அரக்கர்களின் சம்ஹாரன், சம்ஹாரன், அவனியை ஓரடி அளந்தபாதன், அளந்தபாதன், நித்திய கல்யாண வாசன். நித்திய கல்யாணி. கல்யாணி கீழ நிறுத்தி நம்ம நாள் ஆகுது. அப்படி இல்லப்பா, நித்திய கல்யாணம்னா நீ திருப்பதி போயிருக்கிறியா? ஒரே ஒரு தடவை எங்க ஆயாவை கூட்டிட்டு போயிடுச்சாங்க. திருப்பதி போகும் பொழுது மேல இருக்கிறது கலியுக வரதன். ஆமாங்க, இது வரலும் பொட்டு வச்சிருப்பாரு இப்படி. ஆமா, அவர் கண்ண சுத்தி ராமன். ஆமாங்க, அவரு வந்து கல்யாணம் ஆகாதவர். சரி, அவர் பிரம்மச்சாரி. ஆமா, நம்மளே மாதிரி. அதே கீழே ஸ்ரீனிவாச பட்டணத்துல ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தினமும் ஒரு கல்யாணம். எப்படி? தினம் கல்யாணம், தினம் ஒரு கல்யாணம், தினமும் ஒரு பொண்ணு, தினமும் ஒரு கல்யாணம். தினமும் ஒரு பொண்ணு இல்லப்பா, அதே ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட தினமும் கல்யாணம், தினமும் தாலி கட்டுவாங்க. எங்க வாத்தியார் சொன்னாருங்க, முன்ன பண்ண செத்தாதான சுடுகாடு தெரியும். நான் போனதில்லை சாமி, அதனாலதான் தெரியும். அதை போல நித்திய கல்யாண வாசம். என் பெயர் ஸ்ரீமந்த நாராயணன், யுகாதி கடவுள் கண்ணன் என்று அறியுவார்.
சொல்லுங்கள் அப்பா. என் கருடால் சாமி நாராயணன் ஆஹா உங்களுக்கு காணும் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்குப்பா என்ன வெட்டலாம்னா? இல்ல சாமி நீங்க இன்னார வருவீங்கன்னு தான் நான் நாய் வீட்டுல அடி வாங்கிட்டு உட்காந்து ஏங்க கடவுளே எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும் சாமி. வரமா? கடவுளை கண்ணால் கண்டு விட்டாய். ஆமாங்க. உனக்கு என்ன வர வேண்டும் சாமி? மாதவா சொல்லலாமா? யுகங்களோ 4 திரையதா திரையதா துபாவரை கலியுகம். இந்த 4 யுகத்திலே அகத்திலே 1008 அவதாரங்கள், யுகத்திலே 108 அவதாரங்கள். என் தசாவதாரம் ஆகிட்டு கேள்வி. என் தசாவதாரமோ 10 அவதாரம். நான் 10 அவதாரம் முத்து என்று சொன்னேன். என்ன அவதாரம் எப்படி தெரியுமா? அகத்திலே 1008 அவதாரம், யுகத்திலே 108 அவதாரம், தசாவதாரம் 10 சொன்னேன். சுருக்கமுடன் சொல்வேன். என்னென்ன அவதாரம் நான் சொல்லுவேன். ஒவ்வொன்றாக கணக்கில் சேர்த்து வர வேண்டும். மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமன், ராமன், பலராமன், கண்ணன், கல்கி. கலக்கி இல்லப்பா, கல்கி. ஆமா, கம்பளி கொடுத்துருப்போம். கல்கி. இப்படி 10 அவதாரங்கள். 10 அவதாரத்திலே நான் இப்பொழுது இருக்கும் அவதாரம் என்ன? 9வது கண்ணன் அவதாரம். கண்ணன் அவதாரம் சொல்றேனே. இந்த கண்ணன் அவதாரத்திலே என்னை பெற்ற என் தாயார் யாரு? அப்பா, நான் வேடம் தெரிவிக்கிறேன் அல்லவா? இந்த வேடத்திற்குரிய தாய் 10 மாதம் 300 நாள் 3000 தசமி நாடி ஒரு ஜான் அங்கத்திலே இருந்து சுமந்து வெட்டாளே எங்க அம்மா. என் தாயார் யாரு? யார் யாரு? நாடகத்திலப்பா எனக்கு எத்தனை அம்மா? ஒரே அம்மா லோர் மட்டும்தான். எனக்கு மொத்தம் 3 அம்மா 2 அப்பா. எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு எப்படி 3 தாய்மார்? எப்படி சாமி? யார் யார் தெரியுமா? தெரியும்.
பாட்டி எனக்கு எத்தனம்மா 3 அம்மான்னு சொன்னல ஆமாங்க. யார் யாரு என் தாயாரு தேவகி தேவகிக்கு ரோகிணிக்கும் என் தந்தையார் வசுதேவ சக்கரவர்த்தி வசுதேவ மன்னனுக்கும் நான் 8வது குழந்தை கண்ணனாக ஜனித்தேன். எப்படி 8வது குழந்தை? ஆமா. சரிங்க. ஏன் ஜனிக்க வேண்டும்? ஆமா. ஏன் அப்படி பிறக்கணும்? ஆமா. என் தாயோடு உடன் பிறந்தவர் 2. யார் யாரு? கஞ்சன் கம்சகன், தேவகி ரோகிணி. இப்படி 4 பேர் பிறந்து கொடுங்கோல் ஆட்சி புரிந்தவன் ராஜ கம்சகன். பெற்ற தாய் தந்தை என்று பாராமல் சிறையில் அடைத்து தனக்கு தானே மகுடத்தை சுட்டி ராஜபரிவாளம் உரித்தவன் ராஜ கம்சகன். அப்படி கம்சகன் அட்டூழியம் எல்லாம் தாங்க முடியாமல் என் நாட்டிற்கு தான் துரோகம் செய்தான் கம்சகன். ஆனா என் தாயை என்ன செய்தான்? என் தந்தையாருக்கு 80 வயசு. எத்தனை வயசு? 80 வயசு. 80 வயது வயோதிகராக இருந்த என் தந்தையார் வசுதேவ மன்னனை என் தாயாகப்பட்ட தேவகி ரோகிணி இருவருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சான். கல்யாணம் செய்து வைத்து கானக வேட்டையெல்லாம் ஆடி வரும் பொழுது தூரத்திலே ஒரு அழகிய ஒரு மாமரம். மாமரத்தை கண்டவுடனே என் தாயாருக்கு அந்த மாங்கனி மேல் ஆசை. அண்ணா இந்த மாங்கனியை பறித்து தாருங்கள் அப்படி என்று என் தாயாகப்பட்ட தேவகி கேட்டவுடனே தங்கையுடைய வார்த்தை மறுக்காமல் படிக்கு கம்சகனும் பறித்து கொடுத்தார். பறித்து கொடுத்த உடனே அந்த இடத்தில் தவம் புரிந்து கொண்டிருந்த தவமுனி, அடே கம்சனே, 12 மாதங்களுக்கு ஒருமுறை பிறக்கக்கூடிய இந்த மாங்கனி உலகமெங்கு படியளக்கு ஒன்னானப்பட்ட பரம்பொருளுக்கு உகந்ததானது. இந்த மாங்கனியை கொண்டு உன் தங்கைகளுக்கு பறித்து கொடுத்தாயே, உன் தங்கையுடைய வயிற்றிலே 8 குழந்தை பிறக்கும். 7 குழந்தையால் உனக்கு அழிவில்லை, 8வது குழந்தையால் உனக்கு அழிவென்று சாபத்தை கொடுத்தார் மாமனிவர். சாபம் பெற்றான் கம்சகன். அப்படி கம்சகன் சாபம் பெற்ற உடனே, அடியே தங்கைகளே, உங்களால் தானே எனக்கு இப்பேற்பட்ட கதி. நீங்கள் இந்த மாங்கனியை கேட்காமல் இருந்தால் இந்த கதி எனக்கு நேர்ந்திருக்குமா அப்படின்னு சொல்லி சிரத்தை அறுப்பதற்கு போனான். என் தந்தையாகப்பட்ட வசுதேவ மன்னன், மைத்துனா கவலைப்படாது, உனக்கு தேவை குழந்தைகள் தானே, என் மனைவிகளை கொலை செய்து விடாது என்று சொல்லி 3 பேரையுமே சிறையில் அடைத்தான். சிறையில் அடைத்த பொழுது 1 குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை, 4 குழந்தை, 5 குழந்தை, 6 குழந்தைகள் பிறந்தது. 7 குழந்தை பிறந்தது. குழந்தை பிறக்க தாயுடைய உதரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாம் ஆகாயத்துல தூக்கி வீசுவான். அவனுடைய கத்தியை இப்படி தூக்கி நிறுத்தும் பொழுது அந்த கத்தியில அந்த குழந்தை பட்டு இருளவாக போயிடும். தாயுடைய உதரம் கூட காய கிடையாது. அப்படி கம்சகன் செய்து கொண்டிருக்கும் பொழுது 8வது குழந்தையாக என் தாயுடைய தேவகி வயிற்றிலே நான் இருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது என் தந்தையார் வசுதேவ மன்னன் என் தாய் வயிற்றில் இருந்தே நான் பேசுறேன். எப்படி தந்தையே, 8வது குழந்தை இந்த யுகாதி புருஷன் கண்ணனை நான் பிறக்க போகிறேன். நான் பிறக்கும் தருணத்திலே நீங்கள் என்னை இங்கு வைத்திருந்தால் கம்சகன் என்னையும் கொண்டு விடுவான். இங்கிருந்து நீங்கள் சென்று ஆயர்பாடியிலே யசோதையம்மன் வீட்டிலே நந்தகோமனிடத்திலே என்னை விட்டுவிட்டு அங்கு என் தங்கை இருக்கிறாள், தங்கை அழைத்து வந்து கம்சனிடத்திலே கொடுங்கள் என்று சொல்ல, அதே போல 8வது குழந்தையாக இந்த கண்ணனும் நான் ஜனித்தேன். ஜனித்த பொழுது என் தந்தையாரும் கொண்டு சென்று ஆயர்பாடியில் விட்டார். ஆயர்பாடியிலிருந்து என் தங்கையாகவற்றவளை கொண்டு வந்தார். தங்கையை கொண்டு வந்து இங்கு கம்சனிடத்தில் கொடுக்கும் பொழுது ஆகாயத்திலே தூக்கி வீசினான் அழிக்க பிறந்த குழந்தை என்று. அப்படி தூக்கி வீசிய உடனே ஆகாயத்தில் இருந்து ஒரு அசிரியர், அடே கம்சா, என்னை கொல்ல உன்னால் முடியாது, உன்னை கொல்வதற்கென்றே கண்ணன் ஆயர்பாடியில் வளர்கிறார், அவர் கையால் தான் உனக்கு அழிவென்று சொன்னார். அப்படி அசிரியர் சொல்லி மறந்த உடனே கம்சகன் என்ன செய்தான்? இப்பேற்பட்ட பிழை செய்து விட்டாய வசுதேவா என்று சொல்லி ஆயர்பாடியில் இருக்கும் பொழுது கோபியின் இடத்திலே வெண்ணெய், தயிர், பாலெல்லாம் திருடி நான் தின்ன கண்ணன். நீ சரியான திருட்டு பையன். சின்ன குழந்தை